மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பா பாருங்க, இதுக்கு உள்ளே போய் பார்க்கணும் போல இடக்கு தோட்டக்காரன் நிற்கிறேன். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த நாவலர் வாசி சாலையில் இருக்கிற பாணியில் தான் இந்த நினைவேந்தல்கள் இந்த கல்லில் வச்சு செய்கிறது. உண்மையெல்லாம் நெல் வாழை தான் போடுது. வாழை போதி ஃபுல்லாகவே இப்படியே தோட்டமாக தான் இருக்காங்க. அது வந்து மரவள்ளி கிழங்குகள் எல்லாம் வச்சிருக்கணும். இது நான் நினைக்கிறேன் இப்போ ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கான ஏற்பாடுகள் நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பூதர் மடம் என்று சொல்கிறது. இது வந்து கோப்பை பகுதியில் இருக்குது. இதுவும் வந்து ஆறுமுக நாவலால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை. சந்தை என்ன மாதிரி இருக்கு உண்மையிலேயே நல்ல. நீ பார்த்தீங்கன்னா ஒரு சேதமடைஞ்ச வீடு சமூக நிலையம் இருக்குது. இது 1948ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. அப்படி வந்து இந்த உறவுகள் எனக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த காவலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மாலை நேர தூச்சக்கர வண்டி பயணமாக இந்த கோப்பாய் நகரை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கோப்பாய் சந்தியிலேருந்து கோப்பாய் வடக்கு தெற்குன்னு 4 பக்கமும் போய் பார்க்க போகிறோம். கோப்பாய் நகர் தொடர்பான ஒரு முழுமையான காவலியாக வந்து இந்த காவலி இருக்க போது. சேனலுக்காரன் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. கோப்பாயை சேர்ந்தவங்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த காவலியை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்கோ காவலிக்குள்ளே போகலாம். உடும்புராய் ஞான வைரவர் கோயில் அடி. ஸோ அதில் இருந்து வந்து நாங்கள் காவலியை ஆரம்பிக்கிறோம். இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கோப்பாய் ஆரம்பமாகுது. கோப்பாய் மேற்கு பகுதியை நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு பஸ் உண்டு. என்ன மாதிரி போகணும் உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை. கண்ணாடி மில்லும் ஒன்றுமே இல்லை. பேர்களை பார்த்தீங்கன்னா தெரியும். சிவமப்புலம் வீதி, முருகன் வீதி என்றெல்லாம் போட்டிருக்கு. கிரேப்ஸ் வச்சிருக்கு. இந்த கோப்பாய் பகுதிக்கிட்ட வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் சென்டர்னு நினைக்கிறேன். சரி ஒன்று இருக்குது. அப்படியே எங்கால தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்துக்கும் போய் பார்ப்போம். இந்த ஆலயம் வந்து நான் நிறைய நாளாக இந்த வீதியால் போய் அவதானிச்சிருக்கிறேன். இன்றைக்கு ஒருக்க போய் பார்ப்போம் அந்த ஆலயத்துக்கு என்ன இருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மீள்குடி ஏற்றப்பட்ட இடம்னு சொல்லினா இங்கே பாருங்க வாழை மரங்கள் வச்சு கிடக்கு. ஒரு பெரிய ஒரு பரப்பு. இங்கே தான் அந்த கோயில், அது ஒரு விஷ்ணு கோயில் உண்டு. இது வந்து அப்படியே தேர்முட்டியும் இருக்குது. ஸோ இந்த உள்ளூர் இது வந்து ஒரு கிளை வீதி உண்டு. இதை விட்டு நாங்கள் பிரதான வீதியால் கோப்பை சந்தி நோக்கி வாங்கிப்போம். இது ஒரு விஷ்ணு ஆலயம் உண்டு. ஊட்டி தான் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலய சூழல் முழுக்கவே நல்ல அரசு மரங்கள் வச்சுருக்கு. வேறு இந்த வீதியில் அடிக்கடி கூட போகிறது இந்த டிப்பர் வாகனங்கள்லாம் எந்த கைதடியிலேருந்து வேனிப்பாக்கி இந்த வீதியால் மண்ணுகள் கல்லுவல்லேருந்து அடிக்கடி போய்கொண்டிருக்கும். விபத்துகள் நடக்கிறது. இதில் ஒரு தூர குறிப்பிட்டு பிளகி ஒன்று இருக்குது பாருங்கள். இப்படி 6 கிலோமீட்டர் தொடர்ந்து பயணித்தா வந்து கைதடிக்கு போகலாம். வரப்போகிறது ஒரு பிரதான சந்தி உண்டு. அது இடதுபுறம் போனால் புத்தூருக்கு போகலாம். வலதுபுறம் போனால் வந்து திருநெல்வேலி பிரதேசத்தை வந்து அடைஞ்சு கொள்ளலாம். இப்படி இடதுபுறம் போனால் வந்து புத்தூர், அதாவது நிலாவர கேணியை பார்க்கலாம். அதே நேரம் வலதுபுறம் போனால் வந்து திருநெல்வேலி போகிற வீதியில் அதாவது இந்த கருவாடு வச்சுக்கிட்ட பாருங்க. இந்த திருநெல்வேலி போகிற வீதியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் கலாசாலையும் இருக்குது. அதாவது கொலிச்சோப் எடியூகேஷன் ஜெஃப்னாவும் அங்கே தான் இருக்குது. கோப்பாய் விலகை மறைச்சிருக்கு. இப்படியே வந்து கோப்பாய் பிரதேசத்துக்குள்ளே வந்துட்டோம். பாருங்க ஒரு இளநியல் பப்பாசிகள் வந்துச்சு கிடக்கு. அதோட அங்கால வந்து வாழையும் வந்து வச்சு விற்கிறது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாழை தான் இருக்குது. மறுபடி கூட அந்த கப்பல் வாழை எல்லாம் வந்து கூட வச்சு விற்கிறது அந்த சந்தியில். இங்கே ஒரு பெரிய ஹார்ட்வேர் ஷாப் உண்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தூர் ரோட், அதாவது புத்தூர் திருநெல்வேலி சந்தியை தாண்டினோன்னே இருக்குது. இந்தியாவில் ஒரு வீடு உண்டு பிரம்மாண்டமாக கட்டி கொண்டிருக்கணும் பாருங்கள். அப்படியே நாங்கள் இப்போ வந்து மானிப்பாயிலேருந்து கைதடி வீதியூடாக கோப்பாய் சந்தியை நோக்கி தான் பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் வந்து சின்ன சின்ன கடையால் இருக்குது.
கிளை வீதியிலும் இருக்குது. நான் விரைக்கு பார்ப்போம். இங்கே ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா மரக்கறிகள் வெளியே போட்டு விற்று கொண்டிருக்கணும். இந்த கோப்பாயில் வந்து பார்த்திங்கன்னா காகல்ஸ் ஃபுட் சிட்டியும் இருக்குது. இந்த 1 கிலோமீட்டர் அதுக்குன்னு தனி ஒரு போட் வச்சு குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இது ஒரு கிளை வீதி தான். இதில் கவர்ந்த விடியம் 2 அதில் பாருங்கள் ஒரு வீடு உண்டு. என்ன மாதிரி கட்டியிருக்கணும்ண்டு நல்ல ஒரு கட்டடக்கலை யுனிக்காக இருக்குது. இப்படி பார்த்ததில்லை. ஸோ நாங்கள் பிரதான வீதியூடாகவே பயணத்தை தொடருவோம். பாருங்க கவர்மெண்ட் வருது. இது வந்து 2வது டிப்பர். இப்படி நிறைய போய்கொண்டிருக்கும். இதில் ஒரு சென சமூக நிலையம் ஒன்று இருக்குது மெனிகோணம். அது வேலி கிழக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் கட்டிடம். இங்கே ஒரு மில்லும் கிடக்கு. அங்கே ரோட்டும் 15 தான் போகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோப்பாய் வடக்கு கண்ணகியம்மன் கோயில் சென சமூக நிலையம் இருக்குது. ரோட்டோடு அருகிலே இருக்குது. ஒரு பெரிய மேல்மாடி கட்டிடம் தான். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எத்தனை கனரக வாகனங்கள் இந்த டிப்பர்கள் போய்கொண்டிருக்காண்டு. இங்கே ஒரு பழைய வீடு உண்டு. ஆனால் அது இப்போ பயன்பாட்டே இல்லை. பாருங்க, அந்த தூணுகள் எல்லாம் 1918 குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வீடு. நல்ல வடிகால் அமைப்பு வசதியெல்லாம் செஞ்சுருக்கணும். மழை நேரங்களில் தண்ணி நிற்காது போல். இப்போ ஒரு பிரதான பாடசாலை ஒன்றுக்கு வந்துட்டோம். இதான் வந்து கோப்பாய் சரவண பவானந்த வித்தியாலயம். உள்ளே போகணும். போய் இந்த பாடசாலைன்ற பேர் பலகை வந்து இந்த வெளியான் மெயின் ரோட்லேயே வந்து காட்சிப்படுத்தி இருக்குது. உள்ளே போனால் தான் வந்து இந்த பாடசாலையை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முருங்கு மரம் நினைக்கிறேன். அதோட இங்கே கிழுவ மரங்கள் நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. இதுதான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குங்க. இப்போது அந்த பாடசாலைக்கு வந்துட்டோம். சரவண பவானந்த வித்தியாலயம். இந்த பாடசாலை பார்த்திங்கன்னா 1926ஆம் ஆண்டு வந்து கட்டப்பட்டிருக்கு. பழுதூக்கல்ல தேசிய மட்டத்தில் சாதனை படைச்சிருக்கு இந்த பாடசாலை. அவங்க பாருங்க 1926 போட்டு கிடக்கு. ஒரு பெரிய பள்ளிக்கூடம் தான். 2 பக்கமும் இருக்குது. இது மாதர் சங்கத்தின் அளவு. இங்கால வந்து பாடசாலையின் ஆரம்ப பிரிவு நினைக்கிறேன். இங்கால இடைநிலை பிரிவு. கோப்பாய் சரவண பவானந்த வித்தியாலயம் பாடசாலை. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரதான வீதியில் வந்து இணைஞ்சு கோப்பாய் சந்தியை நோக்கி தான் பயணிக்க போகிறோம். இப்போ மீண்டும் பாருங்க ஒரு டிப்பர் உண்டு. இது வந்து நான் பார்க்குற 5வது டிப்பர். இங்கே ஒரு பெரிய மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். அப்படியே இஞ்சாலும் நல்ல தென்னை மரங்கள்லாம் வச்சிருக்கணும். கமுக மரங்கள் இப்படி அடுக்கடுக்க வச்சு கிடக்கு. இது வந்து இதான் வந்து வர்த்தக தொழிலாளர் கூட்டுறவு சங்கம். அதாவது வர்த்தகர்ன்ற ஒரு அமைப்பு உண்டு. இங்காலயம் ஒரு மேல்மாடி வீடு. இது வந்து ஒரு பிரதான சந்தி உண்டு. இதால் நம்ம வந்து கோப்பாய் வைத்தியசாலைக்கு போகிறது. இப்போ போய் ஹாஸ்பிட்டலையும் பார்ப்போம். ஸோ இதில் போட்டு கிடக்கு பாருங்க, பிரதேச வைத்தியசாலை கோப்பாய். இங்காலையும் மேலேயும் போட்டு கிடக்கு. இது வந்து ஆயுர்வேத வைத்தியசாலை. அதனால தான் மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இது வந்து சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை. இதான் வந்து பிரதேச வைத்தியசாலை கோப்பாய். கட்டுறதை பாருங்க, உள்ளே போகலாது. ஸோ இதான் வந்து கோப்பாய் ஹாஸ்பிட்டல் உட்புற தோற்றம். அப்படியே வந்து இங்கேயும் நாங்கள் போவோம். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரதான வீதியில் வந்து இணைஞ்சிட்டோம். இதில் வந்து சில கடைகள் இருக்குது பாருங்கள். அதில் வந்து மரக்கறிகள் கூடுதலாக வந்து வச்சு விற்கிறவ. ஸோ இப்படியே நாங்கள் இங்கால வந்து போவோம்.
அசோகவரம் வந்து ஒரு பூங்கண்டுகள் விற்கிற கடை வந்து. ஸோ இது வந்து இப்போ இனி போக பரபரப்பாக மாறும் வீதி. இங்காலயம் ஒரு பில்டிங் உண்டு. நல்ல நல்ல யூனிக்கான மேல்மாடி கட்டிடங்கள் நிறையவே இருக்குது. நான் மோட்டார் வாகனங்கள் இதால் பயணிக்கிறதெல்லாம் பார்க்குறது இல்லை. நான் இப்போ தான் வடிவாக தெரியுது. இங்கே ஒரு டவர் உண்டு, டயலாக் டவர் தான் நினைக்கிறேன். நிறைய வித்தியாசமான உருவமைப்புகளோட கூடிய மேல்மாடி வீடுகள் கோப்பாய் பிரதேசத்தில் கூடவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பில்டிங் வந்து அமைச்சு கொண்டிருக்கணும். அது ஒன்று வந்து இன்சூரன்ஸே கொடுத்துட்டேன் போல். அப்படியே நாங்கள் வந்து கோப்பாய் சந்திக்கிட்ட வந்துட்டோம். அதில் தெரியுது சிக்னல். இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நான் கோப்பாய் கண்ணையம்மன் கோயில் நினைக்கிறேன். கோயிலுக்கு ஒரு போய் பார்ப்போம். மன்னிக்கணும், இது கோப்பாய் முருகன் கோயில் உண்டு. கண்ணையம்மன் கோயில் எங்கேன்னு தெரியல. கோப்பாய் முருகன் கோயில் பாருங்க. வேலையில் நடந்து கொண்டிருக்கு, கோபுர வேலையில். அப்படியே வந்து இந்த வீதியின் அருகாமையிலே இருக்குது. அங்கே நினைக்கிற மடம் உண்டு, நல்ல மரங்கள் வச்சிருக்கு. கோப்பாய் முருகன் கோயில். இங்கே பாருங்கள், இந்த முருகன் கோயிலுக்கு பக்கத்திலே வந்து கோப்பாய் வடக்கு சன சமூக நிலையம் இருக்குது. இது 1948ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஆக்கள் வாசகர்கள் பேப்பர் வாசி கொண்டிருக்கணும். அப்படியே வந்து கோப்பாய் சந்திக்கு கிட்ட வந்துட்டோம். இன்னும் கைதடிக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். அப்படியே நேராக போனால் பெருத்தூர் வந்து 25 கிலோமீட்டர் என்னுடைய வலதுபுறமாக பயணிக்கணும். இதில் ஒரு பழைய ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்றுமே இருக்குது பாருங்கள். கோப்பாய் சிக்னல். ஸோ இப்போ இந்த கோப்பாய் சிக்னலால் வந்து நாங்கள் என்னுடைய வலதுபுறமாக திரும்பி கோப்பாய் தெற்கு பகுதியை நோக்கி பயணிக்கிறோம். மாறி சொல்கிறோன்னு தெரியல, இதுதான் கோப்பாய் தெற்கு நினைக்கிறேன். இது வந்து இப்படியே யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்கிற பாதை. நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருத்துறை வீதி விடாத, யாழ்ப்பாணத்துலேருந்து பெருத்துறை போகிற வீதி. ஸோ இதுலேயும் வந்து வர்த்தக நிலையங்கள்லாம் முன்னுக்கு இருக்குது. இங்கே ஒரு மரக்காலை உண்டு. கோப்பாய் பகுதியில் இருக்கிற எரிபொருள் நிலப்பு நிலையம் இது வந்து கோப்பாய் சந்திக்கு அருகாமையிலே இருக்குது. அது இப்போ வந்து ரோடு வழி இல்லை. ஆனால் வந்து இன்றைக்கு வந்து QR கோட் நடைமுறைப்படுத்தியிருக்கு. அதாவது மோட்டார் வாகனம், அதை பைக் எடுத்துக்கொண்டீங்கண்டா இங்காலேயும் வந்து நல்ல கடை தொகுதிகள் இருக்குது பாருங்கள். மோட்டார் சைக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிழமைக்கு வந்து 5 லிட்டர் பெட்ரோல் தான் QR எடுக்க முடியும். மற்ற வாகனங்களுக்கு வந்து சிலதுக்கு நினைக்கிறேன் காருக்கு 16 லிட்டர் உண்டு. அப்படி எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு. வேறுங்க கோட்டகளி அலுவலகம், முதல் இருந்த கோட்டகளி அலுவலகம், அது இந்த போட் போட்டுருக்கு. ஸோ இந்த வீதி கொஞ்சம் பரவாயில்லை அந்த வீதியோட அப்படியே. அதோட வந்து பார்த்திங்கன்னா இது கோப்பாய் தெற்கு பகுதி, படிவாக தெரியல பார்ப்போம். அதோட இங்காலயம் பிரம்மாண்டமான கட்டடங்கள்லாம் இருக்குது. இது வீடா இல்லாட்டி வேறு ஏதாவது அலுவலகமானு தெரியல, எல்லாம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ இங்கால ஒரு பாடசாலை உண்டு. இங்கால வந்து புனித மரியாள் முன்பள்ளி, அதே நேரம் இங்கால கோப்பாய் கிறிஸ்டியன் காலேஜ். இந்த பாடசாலை வந்து உண்மையாக பழமையான பாடசாலை. கிட்டத்தட்ட 1800ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே அமைக்கப்பட்ட பாடசாலை. யாழ்ப்பாணத்தில் மிஷனரியல் வந்த காலத்தில். இப்போ இது இயங்குறதுல நினைக்கிறேன். இப்போ புது இல்லை பாடசாலைன்னா பின்புறமாக்கும் இது. நாங்கள் வந்து முன்புறம் போய் பார்ப்போம். அப்படியே ஒரு ஐயாட கேட்டோம், வேப்ப மரம் ஒன்று வருமா, அந்த வேப்ப மரத்தால் திரும்பி போனால் பாடசாலைன்னு முன்பகுதிக்கு போகலாம்னு சொன்னேன். வேப்ப மரத்தோடு ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்குது. இந்த ரோட்டால் இப்படியே போய் பார்ப்போம். சப்பா என்ன நினைல் இதுக்கு வந்தோடனே வேறு மாமரம் எல்லாம் வச்சுருக்கு, பெரிய மாமரம் உண்டு. அந்த மெயின் ரோட்டால் வந்துட்டு தப்பண்டி இந்த உள் ரோட்டால் வரைக்கும் உண்மையிலே நல்ல குளிர்மையாக இருக்குது. ஏன்னா மரங்கள் சுத்த வர வச்சு நிழலாக இருக்குது இந்த ரோட்டு. அப்படி சூரியன் பக்கம் எதிரோ தெரியல. இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி.
ஒரு பழமையான பாடசாலை உண்டு. நான் நினைக்கிறேன் இப்போ ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கான ஏற்பாடுகள் நடக்குது போல். 1999 இதில் போட்டிருக்கு. கல்லூரினா முகப்பு தோட்டம். முன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மைதானம் இருக்குது. மைதானத்தில் வந்து கிரிக்கெட் தான் விளையாடி கொண்டிருக்கணும். அப்படியே நாங்கள் வந்து தொடர்பு பயணத்தை கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி பார்த்தாச்சு. இந்தியாவிலையும் வந்து அப்படியே குடியிருப்புகள்லாம் பரவி இருக்கு நோமலாகவே. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடசாலையை பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த பிரதான வீதியோட தான் பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா கோப்பாய் போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கான போர்ட் போட்டிருக்கு. இந்தியாவில் தான் வந்து கோப்பாய் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இதால் போகணும் போல். இந்தியாவில் வந்து கடையாலும் இருக்குது பாருங்கள். நெல்லுகள் இருக்குது பாருங்க. இங்கே வந்து கிரேப்ஸும் விற்கணும். 1/4 கிலோ வந்து 400 ரூபா. ஸோ வடிவாக வச்சு விற்று கொண்டிருக்கணும். இது வந்து அந்த உள்ளூர் கிரேப்ஸ் இல்லை, இது வந்து வெளியில் இருந்து எடுத்த கிரேப்ஸ் தான். 1/4 கிலோ 400 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கணும். பாருங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் உண்டு. ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட் வேலைக்கிழக்கு பிரதேச சபையில் அமைக்கப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டிருக்கு. மும்மொழியிலையுமே எழுதியிருக்கணும். அப்படியே வந்து அந்த வாசியசாலையை தொடர்ந்து பயணித்தா வந்து நாவலர் வித்தியாலயம் பாடசாலை, நாவலர் தமிழ் வித்தியாலயம் கோப்பாய் பகுதியில் இருக்குது. இதுவும் வந்து ஆறுமுக நாவலரால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை. ஸோ எல்லாமே வந்து தமிழ் பேர்களில் தான் இருக்குது. மண்டபம் எல்லாம் முத்துசாமி மண்டபம் மண்டபத்தில் தெரியுது பாருங்கள். அந்த வகையில் இருக்குது இந்த நாவலர் வித்தியாலயம். ஸோ அங்கால வந்து இந்த கிறிஸ்டியன் மத்திய நினைக்கணும் கிறிஸ்டியன் கல்லூரி தானே முதல். இந்த கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி அங்காலே ஆரம்பித்தோன்னா இந்தியாவில் நாவலரும் வந்து நாவலர் வித்தியாலயத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து உண்மையிலேயே சைவத்தையும் தமிழையும் பாதுகாக்க ஒரு அரும் தொண்டாற்றின ஒரு நபர் தான் ஆறுமுக நாவலர். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு அரச மரம் உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோப்பாய் நாவலடி பிரதேசத்தால் போய்கிட்டுருக்கோம். இதில் ஒரு வாசியசாலை இருக்குது பாருங்கள். ஒரு பழைய வாசியசாலை உண்டு, நாவலடி சன சமூக நிலையம். 1958ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். வாலிபர் சங்கம். ஆனால் இப்போ வந்து இயக்கத்தில் இருக்க போல். உள்ளுக்க போய் பார்ப்போம். கட்டிடங்களை பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த மாதிரி இது ஜன்னல்லாம் நானும் உங்கள் அம்மாவிட்ட பார்த்தது. இப்போ இப்படி ஒட்டும் இல்லை. அந்த வகையில் இருக்குது வாலிபர் சங்கம். ஸோ இந்த வாலிபர் சங்கத்தில் யாரும் மெம்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த நாவலர் வாசியசாலையில் இருக்கிற வாலிபர் மன்றத்தில் இத்தனையாம் ஆண்டு நானும் ஒரு உறுப்பினராக இருந்தேனான்ண்டு. இந்தியான் பேப்பரை பாருங்கள். இந்தியான் பேப்பர் மஹிந்தவால் முடிந்தது அனுரவால் முடியாதா தலைப்பு செய்தியாக வந்திருக்கு தினக்குரல் பத்திரிகையில். அனுர அரசும் இரட்டை வேடம். இது நான் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி. அப்போ வந்து பேப்பர்லாம் இது. ஓகே, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான வாசியசாலை கட்டிடம் உண்டு. இந்த ஓட்டுக்குள்ளே இந்த கண்ணாடி வச்செல்லாம் ஒரு பழமையான கட்டிடம் பாருங்க. ஓட்டுக்கெல்லாம் வச்சு வடிவாக இது செஞ்சுருக்கு. அங்காலையும் ஏதோ ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. கதவு சேதமடைஞ்சலாம் இருக்குது. ஒரு கதவு இருக்குது, மற்ற கதவு சேதமடைஞ்சிட்டு. வழியால் பருத்துற வீதி. நாங்கள் அப்படியே பயணத்தை தொடருவோம். அங்கால எல்லாம் சில ஹார்ட்வேர் ஷாப் கடையாக இயங்கி கொண்டிருக்கிறத அவதானிக்கலாம். இந்தியாவில் தர கவி ஃபேமிலி மார்ட் ஒரு கடை உண்டு. அங்கே ஒரு கேக் கடை உண்டு, ஃபேமஸான கேக் கடை, எவரெஸ்ட் கேக் கடை. இங்கே பொது நூலகம் இருக்கும் கோப்பாய் பகுதியில். பழமையான ஒரு பில்டிங் தான். இதுதான் வெலிகாம் கிழக்கு பிரதேச சபை உப அலுவலகம் கோப்பாய் பகுதியில் அமைஞ்சிருக்கு பாருங்கள். மாமரமும் நிற்கிது வடிவா, 2 மாமரம். இதில் தான் பார்த்தீங்கன்னா கோப்பாய் பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் இருக்குது. இதால் நம்ம இந்த கோத்தலுக்கு தக்க அடைக்கும் நிலையங்கள்லாம் இருக்குது.
பெரிய பில்டிங் ஒன்று இந்த உள்ளூர் உற்பத்திகளுக்கு, உள்ளூர் உற்பத்திகள் செய்கிறது. குறிப்பாக வந்து இந்த பனதென்ன உற்பத்திகள். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு சர்ச் ஒன்று வருது. அந்த சர்ச்சோடு இணைஞ்சு ஒரு பாடசாலையும் ஒன்று இருக்குது. சர்ச் வந்து திறந்து தான் இருக்குது. பாருங்க, ஒரு பெரிய சர்ச் உண்டு. அதோட இதான் அந்த பாடசாலையும் இப்படியே சர்ச்சோட இணைந்த விதத்திலே வந்து இயங்குது. கோப்பாய் லோகாத்தா பாடசாலையை நினைக்கிறேன். நாங்கள் தான் போட் இருக்கு, போய் பார்ப்போம். ஆரம்ப பிரிவு பாடசாலை ஒன்று தான் பாருங்க. கோப்பாய் தெற்கு லோகாத்தா பாடசாலை, பாடசாலைன்ற பேர் போட். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடசாலைக்கு அருகாமையில் இருக்கிற வீதியாலேயே வந்து போய் பார்ப்போம். கோப்பாய் உள்ளூர் பிரதேசங்கள் கிராமப்புறங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கால ஒரு நினைவு மண்டபம் உண்டு, புவனேந்திரன் நினைவு மண்டபம் உண்டு. எல்லாம் வந்து பாடசாலைன்ற பகுதி, பாலமரமெல்லாம் வச்சு பராமரிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மேல்மாடி வீடு உண்டு. ஸோ இங்கால அது சவுண்டும் இல்லை, அங்கால வந்து தோட்டங்கள்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், சூரியன் மறைகிறதுக்கு உச்சம் கொடுத்து கொண்டு இருக்கு. இங்காலி பகுதிகள் எல்லாமே வந்து தோட்டங்கள் தான். அதில் வந்து குறிப்பாக இதில் வந்து பூசணிக்காய் வச்சிருக்கணும். ஸோ ஒரு தனிநபருக்கு சொந்தமான தோட்டம் ஒன்று தான். அப்படியே வந்து நாங்கள் பிரதான வீதிக்கு போய் மற்ற அம்சங்களை பார்ப்போம். நேரம் கிடைச்சா வந்து இப்படி இந்த கிராமப்புறங்களுக்குள்ளேயும் போவோம். இந்த பகுதி ஃபுல்லாகவே இப்படியே தோட்டமாக தான் இருக்காங்க. அதில் வந்து மரவள்ளி கிழங்குகள் எல்லாம் வச்சிருக்கணும். இது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா கிழுவ மரத்தால் வேலி போடப்பட்டிருக்கு. ஸோ இங்கே இதான் வந்து மரவள்ளி கிழங்குக்கு வந்து அந்த தடியை வந்து பதிவு வச்சிருக்கணும் பாருங்க. இது ஃபுல்லாகவே அதுதான் நிறைய இருக்குது. நாங்கள் பிரதான வீதிக்கு போய் தொடருவோம். சேவல் நிற்குது, பட்டம் ஏற்றுற ஆனால் அது வேறுது இல்லை. அதையும் பாலமரங்கள் வச்சிருக்கு. மீண்டும் வந்து நாங்கள் இந்த பிரதான வீதியில் வந்து இணைஞ்சிட்டோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீமுருகன் ட்ராவல்ஸ்ன்ற வாகனங்களும் தரிச்சு நிற்கிது. யாழ்ப்பாணம் கொழும்பு பேர் வந்து சேவை, மன்னிக்கோணம், யாழ்ப்பாணம் கொழும்பு அதிசவுசு பேர் வந்து சேவை. நினைக்கிறேன் ஒரு ஒன் வே ட்ரிப்புக்கு வந்து யாழ்ப்பாணம் கொழும்பு 2500 ரூபாண்டு. இப்போ கூடிச்சோ தெரியலை. இங்கால வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கும், ஃபுட் சிட்டி ஒன்று இருக்கும், அம்மா ஃபுட் சிட்டி அது இருக்கு அப்படியே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த கோப்பாய் தெற்கண்ட எல்லையில் நிற்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீமுருகன் ட்ராவல்ஸ் பஸ் ஒன்று வெளிக்கிடுங்க கொழும்புக்கு. ஸோ இங்கால பார்த்திங்கன்னா இந்த மாந்தோப்பு மாரியம்மன் கோயில்ன்றது இதான் வந்து இந்த எல்லை. அங்கால அப்படியே வந்து இருபாலை இடம் வந்து ஆரம்பமாகுது. இதுதான் கோப்பாய் தெற்கண்ட இறுதி போகுது. ஸோ ஸ்ரீமுருகன் ட்ராவல்ஸும் வந்து வெளிக்கிட்டு இப்போ 5 மணிக்கு. ஸோ இப்போ வந்து இந்த யாழ்ப்பாணத்துக்கான எந்த வித புகையிரத சேவையிலும் இல்லைன்றதால் இந்த பஸ்ஸுகள் ஓட்டம், அதாவது குறிப்பாக அந்த ஏசி பஸ் எல்லாம் கண்ட பாட்டுக்கு ஓடும். ஒரு நாளைக்கு இதுலேயே கிட்டத்தட்ட 5 கிட்ட போகும். ஸ்ரீமுருகன் ட்ராவல்ஸ் மாந்தோப்பு மாரியம்மன் ஆலயம் இது. இந்த முன்னுக்கு ஒரு சின்ன சிலை வச்சுருக்கு. பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலய பகுதி இருக்குது, சூளம் எல்லாம் வச்சுருக்கு, பொங்கி இருக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் காலை 10 மணிக்கு பூசேன்னு போகுது. ஸோ இதுக்கு ஒரு ஆலமரம் ஒன்றும் நிற்கிது. அப்படியே வந்து அங்கால அந்த புனர் நிர்மாண வேலையெல்லாம் செஞ்சிருக்கணும். இப்படியே வந்து நாங்கள் இனி கோப்பாய் சந்திக்கு போய் அங்கால கோப்பாய் வடக்கு பிரதேசத்தை பார்ப்போம். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கோப்பாய் சந்திக்கு வந்துட்டோம். இப்படியே வந்து நேராக போகிறோம் கோப்பாய் வடக்கு பிரதேசத்தை பார்க்குறதுக்கு. முதல் வந்து அதாவது மானிப்பா கைத்தறி வீதியூடாக இதால் தான் வந்து நாங்கள் இப்போ வந்து இப்படியே தெற்கு பகுதியை பார்த்துட்டு வடக்கு பகுதியை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். இங்கால தான் அநேகமான காகில்ஸ் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், எல்பி ஃபினாக்ஸ், இங்கால வந்து HNB வங்கி எல்லாமே வந்து இங்கால பக்கம் தான் இருக்குது. பெரிய பெரிய கட்டிடங்கள், வர்த்தக நிலையங்கள் எல்லாமே இங்கால தான் இருக்குது. கராம் சுண்டல் கடை உண்டு. ஸோ
கோப்பாய் வஸ்தரிப்பு நிலையம், வேலை பாருங்க ஒரு வெதுப்பகம், அதே மாதிரி சாப்பாடு கடையில் எல்லாம் இருக்குது. ஸோ இப்படியே இங்கே பாருங்கள் ஜேசிஎல் போட்டிருக்கணும். இது வந்து கோப்பாய் பகுதியில் இருக்கிற அம்மாச்சி உணவகம். ஸோ அதுவும் வந்து இங்கே அமைஞ்சிருக்குது அம்மாச்சி உணவகம். வந்து அப்படியே எங்கேயால போனால் வந்து அடுத்தது நாங்கள் நீர்வேலி பிரதேசத்துக்கு வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வீடை பாருங்க ரோட்டோடு கட்டி கிடக்கு. நல்லா உள்நோக்கி வரத்தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வங்கிக்குள்ளே இருக்குது கோப்பாய் பிரதேசத்தில். மற்ற வங்கி எல்லாமே சந்தியிலே இருக்குது. இது வந்து கொஞ்சம் கருத்துரு, அதாவது நீர்வேலி நோக்கி உள்ளுக்க போவோம். இந்த வங்கிக்கு இங்கால ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பருத்துற வீதியால் வந்து கோப்பாய் வடக்கு பிரதேசத்தை நோக்கி பயணித்து போய்கொண்டிருந்தாங்க. ஸோ நான் நிற்கிற இடம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பூதர் மடம் என்று சொல்கிறது. இது வந்து பூதர் மடம் சந்தி. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்குது. இங்கால வந்து விவசாயத்து நிற்கிறோம் வந்து அமைஞ்சிருக்கு. அதே நேரம் இந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து பிள்ளையாரா என்னென்னு தெரியல, பூஜை வழிபாடு வச்சு பிள்ளையார் உருவம் கொண்டு வச்சு வணங்கி கொண்டிருக்கோம். பூதர் மடம் வீதி போட்டிருக்கு. ஸோ இதான் அந்த பூதர் மடம் வீதி. நாங்கள் நிற்கிறது பூதர் மடம் சந்தியில். அடுத்தையும் வந்து காட்டிக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அதில் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா எல்லா வடிவாக தமிழில் பேர் வச்சிருக்கிறார் கடைக்கு. அதை வந்து டிஜிட்டலாகவும் வந்து பேர் பலகையும் இருக்குது. இங்கே பாருங்க பெரியக்கா பல்பொருள் அங்காடி என்று சொல்லி ஒரு கடை ஒன்று பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கு, கூட்டப்பட்டிருக்கு. மேலே கட்டப்பட்டு கூட பாருங்க. இது வந்து பார்க்குற 8வது டிப்பர் கருத்து ரோட்டில் போய் கொண்டிருக்கு. பழைய காலத்து நிறைய ஒன்று காமாட்சியில் மட்டும் போட்டு வீடுகள். இந்தியாவில் ஒரு சிறுவர்களுக்கான பாடசாலை உண்டு, நர்சரி ஸ்கூல் முன்பள்ளி உண்டு. நான் தனியாக நிற்கிறேன். ஸோ இந்த கட்டடம் தான் வந்து பார்த்திங்கன்னா வலி கிழக்கு பிரதேச செயலகத்தின் கட்டிட தொகுதி. ஒரு பெரிய பில்டிங் உண்டு வெலிகாமம் கிழக்கு தொகுதியில். இது வந்து பார்த்திங்கன்னா வெலிகாமம் கிழக்கு பிரதேச செயலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சபாபதி நாவல், ஸ்ரீ சபாபதி நாவலர் சனசமூக நிலையம். ஸோ இந்த சனசமூக நிலையத்துக்கு தான் போகிறோம். ஐயவரால் இருக்கிற கதைக்க முடிஞ்சால் கதைப்போம். பாருங்க அதில் போட்டிருக்கு கோப்பாய் வடக்கண்டு பாதி விளக்கமும் போட்டிருக்கு. உள்ளே போய் பார்ப்போம். வணக்கம் ஐயா. எவ்வளோ காலம் நீங்கள் இந்த கோப்பாய் பிரதேசத்தில் இருக்கிறீங்க? நான் வந்து 89 இருக்கும். இந்த கோப்பாய் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் எந்த இடம்? கோப்பாய் வடக்கா? இல்லை இங்கே வந்து ஆக்களோட பிரதான வாழ்வாதாரம் பிரதானமாக செய்கிற தொழில் விவசாயம், கால்நடைகள், விவசாயம் தான் மூல காரணம். இங்கே கூடுதலான விவசாயம். மறுபடி இப்போதைய காலநிலையில் வந்து நீங்கள் என்ன வேலை? நானும் தபாக்கு வந்து ஓகே. இங்கே வந்து அந்த வெள்ளப்பெருக்கு மழையால் வந்து பிரச்சனைகள் வாரதா? சேதம் தான் நாங்கள் ஒன்றும் தரமாட்டாங்க. அழிஞ்சது நாங்கள் அழுது கொடுத்த தோட்டக்காரர் அழுது கொடுத்தது. இது வேற காலம் ஒன்றும் கொடுக்க வீடுகளுக்கு வெள்ளம் போய் அப்படி கொஞ்சம் குறைவு வெள்ளம் கொஞ்சம் குறைவு. இப்போ நீங்கள் வந்து 89ஆம் ஆண்டு காலத்துலேருந்து இங்கே இருக்கிறீங்க. அப்போ பார்த்த கோப்பாய்க்கும் வந்து இப்போ இருக்கிற கோப்பாய்க்கும் மாற்றங்கள் இருக்கு. நல்லதாக இருக்குன்றீங்களா? வளர்ச்சியல் இருக்கு. சந்தோஷம். இப்போ இங்கே ஊருக்கு பிரச்சனைகள் என்ன மாரி? இந்த ஊருக்கு இந்த பொறுத்தவரை ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஆட்கள் இல்லை, நல்லா இருக்கு இப்போ பிரச்சனை. நீங்கள் வந்து என்ன மாதிரி இப்போ இந்த நேரங்களில் இடம்பெயர்ந்து போய் திரும்ப கோப்பாய்க்கு வந்ததா? இல்லை இடம்பெயர்ந்து தான் திரும்பி கோப்பாய் வந்தோம். இடம்பெயர்ந்து எங்கே போயிருந்தது? நாங்கள் போயிருந்தது மருவம்புரம். அது எங்கே இருக்கு ஐயா? மருவம்புரம் சாட்சிக்கு தான் உள்ளுக்கு போட்டு கிடக்கிறேன். என்னது துண்டு என்ன
அங்கே கடற்கரை ஐயா அது என்ன சொல்கிற இடத்தை நான் கச்சா இல்லையா எனக்கும் தெரியல. மரவன் புலமே மரவன் புலம் ஐயா அறுவழி அந்த சைடு. அப்போ எந்த எத்தனையா மாடி திரும்ப இங்கே வந்தது? இடம்பெயர்ந்து 97 வந்தாங்க. விவசாயத்தில் வந்து கூடுதலாக என்ன இங்கே காய்கறியெல்லாம் நெல் எல்லாம் வாழை தான் போடுவேன். வாழை சிறு வாணியம் சிறு பயிர் குரல் நெல்லுவல் பெருசாக பக்கத்தில் வயல் பக்கம் நெல் தோட்ட கைப்புழுக்க வாழைகள் மரவள்ளி சிறு பயிர்கள் இங்கே வந்து பிரதான கொடுக்குறது. இது இங்கே எங்கே கொடுக்குறவ சந்தையை கொடுக்குறாங்க? இங்கே இருக்கு நீர்வேலி சந்தைக்கு. ஓகே ஓகே நீர்வேலி சந்தை. சரி ஐயா நன்றி. என்னுடைய இடதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று தெரியுது வித்தியாசமான கூறு அமைப்புகளோட. அதோட வந்து அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தான் வேடிக்கையாக இருக்கும் ஒரு வேன் ஒன்றை நிப்பாட்டி அதில் வந்து சேலண்டு போட்டு நம்பரும் போட்டிருக்கீங்கன்னா வீட்டுக்கு முன்னுக்கு. இந்த மாதிரியும் வந்து இப்போ வியாபாரப்படுத்தல்கள் வந்துட்டு தரகர் தேவையில்லை தானே. இந்த ரோட்டால் போகிற யாரும் பார்த்துட்டு கால் பண்ணி கதைச்சி வாகனத்தை வாங்கிக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி இப்படியும் ஒரு டெக்னிக். கோப்பாய் ஃபுட் சிட்டிக்கான விளம் என்ன தூரப்பிள்ளைகள்லாம் எல்லா இடமுமே இருக்குது. இதில் பாருங்கள் வந்து ஒரு சர்வீஸ் சென்டராகும் பழைய லொரியல் நிற்கிது. இது பயன்படாத ஒரு லொரியல். அப்படியே இங்கே பாருங்கள் இதில் வந்து அப்படியே உங்களுக்கு அங்காளி பக்கத்தை பார்க்கலாமல் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வாழை மரங்கள் வச்சு கிடக்கு. நிறைய வாழை மரங்கள் அப்படியே அடுக்கடுக்காக வச்சுருக்கு அந்த வளவுக்கு. அப்படியே வந்து இனி நாங்கள் காணொலியை கோப்பாய் சந்திக்கு போய் அப்படியே தொடருவோம். இனி காணொலியை வந்து நாங்கள் இப்படியே கோப்பாய் சந்திக்கு போய் மற்ற இடங்களை பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் நீர்வேலிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கால இப்படியே வந்து நீர்வேலி பிரதேசம் கோப்பாய் வடக்கு பிரதேசத்தாங்க நீர்வேலி பிரதேசத்துக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா கோப்பாய் சந்திக்கு மீண்டும் வந்துட்டோம். அப்படியே வந்து நாங்கள் இனி கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அந்த பகுதியில் போய் பார்க்கணும். அப்படியே வந்து நாங்கள் என்னுடைய இடதுபுறமாக திரும்பி வந்து கோப்பாய் கிழக்கு பிரதேசத்துக்கு வந்துட்டோம். இப்படியே போனீங்கன்னா அங்கால வெளி தான் கோப்பாய் வழி என்று சொல்கிறது. அதில் வந்து கோப்பாய் இந்து மயானமும் இருக்குது. அதோட வந்து அப்படியே கைதடிக்கு போய் இணையுது வீதி. இந்த பிரதேசம் தான் கோப்பாய் சந்தை, அதாவது பிரதானமாக மீன் சந்தை. அங்கால வந்து மிளக்கறி சந்தையும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பூட்டி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். பூட்டி இருக்கிறது நல்ல விஷயந்தான். பாருங்கள் சந்தை என்ன மாதிரி இருக்குது. அந்த உண்மையிலே நல்ல நீட்டாக இருக்குது. க்ளீனாக வச்சுக்கணும். கோப்பாய் மீன் சந்தை தொடர்ச்சி அங்கால வந்து மிளக்கறி சந்தையும் இருக்குது. அப்படியே அங்கால கோப்பாய் வெளி தான் பெருசாக குடியிருப்புகள் ஒன்றும் இல்லை. அப்படியே அந்த சந்தையை பார்த்துட்டு போய்கொண்டிருக்கிறோம். இதான் மீன் சந்தை. இங்கால வந்து மிளக்கறி வச்சு விற்கிறவ ஒரு சின்ன கடையாக. இங்கால பெருசாக எதுவுமே இல்லை. ஒரு இராணுவ முகாம் ஒன்று இருக்குது. அதோட வந்து அப்படியே அங்கால வெளிதான் கோப்பாய் வெளி. அங்கால கோப்பாய் இந்து மயானமும் இருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் வந்து திரும்புவோம். பாருங்க அப்படியே வந்துட்டோம். இங்கால பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் எதுவுமே இல்லை. கோப்பாய் வெளி பிரதேசம். நாங்கள் அப்படியே திரும்புவோம். மீண்டும் வந்து கோப்பாய் சந்தியை நோக்கி பயணிப்போம். ஸோ இங்கால பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல்லுகள் உடைச்சி கொடுக்குற, அதாவது இந்த கண்டாவளை கல்லை சல்லியெல்லாம் உடைச்சி கொடுக்குற ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியல. இங்கால ஃபுல்லாகவே வந்து அந்த இடம்தான். காட்ட முடியெல்லாம் உடைச்சிருக்கு. இங்காலையும் பாருங்கள் அந்த ஃபேக்ட்ரின்ற பகுதிகள் தெரியுது கொஞ்சம். ஸோ இங்கால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு. என்னதுக்குன்னு தெரியலை. இந்த கோப்பாய் மீன் சந்தைக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா இந்த நிலப்பரப்பு இப்போ அண்மையில் தான் தூய்மைப்படுத்திருக்கீங்கன்னா என்ன காரணம்னு தெரியலை. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோப்பாய் சந்தைக்கு வந்துட்டோம். இப்படி வந்த பாதையால் நேராக தான் போகணும். அதாவது மருதன மடத்தை நோக்கி பயணிக்கணும். ஸோ ஆரம்பத்தில் வந்து அந்த சந்திக்கு வந்துட்டோம். ஸோ என்னுடைய வலதுபுறத்தால் போனால் வந்து இங்கே போகலாம், புத்தூருக்கு போகலாம். அதாவது நிலாவரக்கேணியை நோக்கி இப்படி இடதுபுறம் திரும்பி வந்து நாங்கள் திருநெல்வேலி வீதியால் தான் போக போகிறோம். இந்த சந்தி தான் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்துட்டு போன சந்தி தான் வந்து இது வந்து இப்படியே திருநெல்வேலி நோக்கி பயணிக்கிற வீதி.
இது வந்து கோப்பாய் கிருஷ்ணன் கோயிலடி என்று சொல்கிறது, கிருஷ்ணன் கோயிலடி சந்தி என்று சொல்கிறது இந்த இடத்த. பாருங்க இப்போ 6 மணி ஆச்சு எப்படி இருக்குண்டு. எங்களால் எல்லாமே வந்து தோட்ட பகுதியெல்லாம் கூடுதலாக இங்கே பாருங்க பனை மரங்களை. என்னுடைய இடதுபுறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வாழை மரங்கள்லாம் அடுக்கி விட்டு கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டரு கிட்ட இந்த வாழை மரங்கள் வீதியோரத்தில் இருக்கிறத வந்து அவதானிக்கலாம். தான் ஒரு வீதி ஒன்று தெரியுது. அங்கால அப்படியே மரவள்ளி, இங்கால மரவள்ளி தடியில் வச்சு கிடக்கு, தெரியுதோ தெரியல. அப்படின்னு இங்கால ஃபுல்லாகவே தோட்ட காணியெல்லாம். இங்கால பார்த்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சு கொண்டு இருக்குது, தெரியும் நினைக்கிறேன், சின்னனா தெரியும். இதான் வந்து கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை, அதாவது யாழ்ப்பாண கல்வியல் கல்லூரி கொலிச்சோப் எடியூகேஷன், ஜப்னா நேஷனல் கொலிச்சோப் எடியூகேஷன். அதுக்குள்ளே போகணும். அது இந்த ஆரம்ப கட்டிடம் தான். இது கோப்பாயெல்லாம் இருக்குது, நீண்ட காலமாக இருக்குது. சரி, இதுக்குள்ளால் போனால் வந்து அந்த கட்டிடத்தை பார்க்கலாம். பாருங்க, இதான் வந்து அந்த முன்புற தோற்றம் கொலிச்சோப் எடியூகேஷன் ஜப்னாண்ட, நேஷனல் கொலிச்சோப் எடியூகேஷன் ஜப்னாண்ட முன்புற தோற்றம். சரி, நாங்கள் இதோட இப்படியே வந்து திரும்புவோம். அப்படியே வந்து அந்த தேசிய கல்வியற் கல்லூரியை பார்த்துட்டு தொடர்ந்து இந்த திருநெல்வேலி வீதியால் பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க, எல்லாம் மரவள்ளி கிழங்குகள். அங்கால வாழையிலேருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு விவசாய செய்கை சம்மந்தப்பட்ட இடங்களாக தான் இருக்குது இந்த இடம். இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு சேதமடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக அந்த திருநெல்வேலி வீதியால் தான் போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வாழை மரங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு பாருங்க. இதுக்கு உள்ளே போய் பார்க்கணும் போல இடக்கு. தோட்டக்காரன் நிற்கிறார். அதுக்கு வாழை குளியலும் போட்டு கிடக்கு. எல்லாம் இப்போ வெட்டினவன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த இடம் ஃபுல்லாகவே கூடுதலாக வாழை தான். அந்த ஐயா சொன்ன மாதிரி அங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே வாழை மரங்களால் நிறைஞ்சிருக்கு. கோப்பாய் பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நினைவேந்தல் தூபி, அதாவது துயிரும் இல்லம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த திரும்ப சமாதானம் ஏற்படுத்தி இப்போ திரும்ப 2006ஆம் ஆண்டு நினைக்கிறேன் உடைக்கப்பட்டது. ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்த காணியில் தான் இந்த நினைவேந்தல்கள் இந்த கல்லில் வச்சு செய்கிறது. உண்மையின்படி அந்த இடங்கள் வந்து அங்கால இப்போ இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கேம்புகளுக்கு தான் கிடக்கு. ஸோ அந்த விதத்தில் இதெல்லாம் வந்து இப்போ நினைவேந்தல் செயற்பாடுகளையும் மேற்கொள்கிறது. இந்த கோப்பாய் பிரதேசத்தில் பெரும்பாலான இராணுவ முகாம்கள் வந்து அண்மை காலங்களில் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அந்த விதத்தில் நீ என்னென்னாலும் நடக்கலாம், சிலவோட விடுவிக்கப்படலாம் அந்த இடங்களும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் 51வது படைப்பிரிவு. ஸோ அதான் வந்து இதுக்கு இருக்குது இங்கே என்னுடைய இடதுபுறத்தில். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அந்த நினைவேந்தல் தூபி இருக்குது. இப்போ இந்த இங்கால வந்து இப்போ பொதுமக்கள் இதெல்லாம் வச்சு இப்போ நினைவேந்தல் செயற்பாடுகள் செஞ்சு கொண்டிருக்கணும். சரி, அப்படியே வந்து இதோட நான் இந்த காணொலி போதையை நிறைவு செய்து கொள்கிறேன். நேரம் வந்து 6:30 ஆகிட்டு உங்களுக்கு தெரியும், இருட்டி கொண்டு வந்துட்டுது.